மூவ் பண்ணுங்க. தமிழக அரசு, மத்திய அரசு போங்க போங்க. மூவ் பண்ணு. காவல்துறை அதிகாரிகளுக்கு யாருக்கும் தொந்தரவு கலெக்டர் ஆபீஸ் உட்காந்துருவாங்க. கலெக்டர் ஆபீஸ் உட்காந்து காவல்துறை யாருக்கும் தொந்தரவு கலெக்டர் ஆபீஸ் அங்கே பின்னாடி போயிட்டாங்க.
வணக்கம். அதாவது தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் 5 வருஷம் கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில ஆட்சியர் வரும் வரை நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்ததை தொடர்ந்து அவர் ஆட்சியர் வராத காரணத்தினால தற்பொழுது ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 500 பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க. இதனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவருடைய முக்கிய கோரிக்கையாக அதிக பயிர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 நிவாரணத் தொகை வழங்க வேண்டும். கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு 100% தேசிய வேளாண் காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மிளகாய் சாகுபடி பயிருக்கு 50,000 காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்து, அதாவது முதுகுளத்தூர், கடலாடி, சிங்கப்படை உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து வந்த விவசாயிகள் தற்பொழுது ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வர்றாங்க. அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட அவர்கள் அதை ஏற்காத நிலையில தற்பொழுது இந்த போராட்டத்தை 1/2 மணி நேரமாக சாலை மறியலில் அமர்ந்து போராட்டக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் ராமநாதபுரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.
சொல்லுங்க மேடம், ஃபோன் பண்ணுவீங்க. போயிட்டு இருக்கா? சரி சரி. இல்ல ஆர்ப்பாட்டம் தான் சொல்லியிருக்காங்க. சாலை மறியல் ஹலோ ஹலோ, இன்னும் அந்த தேசிய நெடுஞ்சாலை தானே உட்காந்துருக்காங்க அவ்வளோ பேர். எடுத்து எதுக்கா உட்காந்துருக்க? இப்ப இங்க உட்காந்துருக்க எதுக்கு? எதுக்கு உட்காந்துருக்க? எந்த ஊரு? எவ்வளவு நேரமா உட்காந்துருக்கீங்க? காலையில 8 மணிக்கு வந்து உட்காந்து சாப்பிடாம இருக்காங்க. தண்ணி கூட எல்லாம் பசிக்குது. உடனே எங்களுக்கு அதிகாரி வந்தாங்களா? அதிகாரி வந்தாங்களா? அது என்னது? அதை சொல்லுங்க. விவசாயம் எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டு குளவா நெல் எல்லாம் போச்சு. ரெண்டாவது எங்களுக்கு எது கேட்டாலும் எங்களுக்கு நிவாரணம் வரல. அதனால கோரிக்கை பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் யாரும் வந்து கேட்கல. காலையில் 8 மணி நேரம் இருக்கேன். இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இப்ப எல்லாம் உட்காந்துருக்கேன் ரோட்ல. வேற என்ன அதாங்க இருக்கு. எவ்வளவு பேர் இருக்கீங்க? நாங்க என்ன பேர் 1000 பேருக்கு மேல வந்துருக்கோம். நீங்க எந்த ஊரு? நான் தேடி மழை வந்து பருவம் தரவு பெஞ்சிருச்சா? பருவமழை பெய்யல. ரோட்டாடு இது இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? எங்களுக்கு நிவாரணம் வேணும். முலாய்க்கு நெல்லுக்கு நிவாரணம். எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க? எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எப்படி ஒரு 50,000 ரூபாய் செலவு. கூலி ஆளுக்கு 500 ரூபாய் சம்பளம். ஒரு மூணு. ஆமா, ஏக்கருக்கு கொடுத்த கூட 500 தான் எனக்கு ஒரு ஏக்கருக்கு. அவர் செலவு நெல் வளர்ச்சி எதுவுமே முளைக்கல. மட்டம் போயிடுச்சு.
மட்டமானால விவசாயத்துக்காக பாதிப்புக்காக நாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு பயிர் விதைச்சு நெல்லுகள் ஒண்ணும் முளைக்கல. எங்களுக்கு ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில இருக்கிறதுனால கவர்மெண்ட் எங்களுக்கு என்னன்னு கேட்கல. அந்த பருவம் பார்த்து மழை பெய்யாதனால நாங்க விவசாயம் வயல திரும்ப அதை ஆளு விட்டு களை எடுத்தாலும் ஒரு வயலுக்கு 2 கட்டு நெல்லு கூட இல்ல. எது பாதிப்பானதுனாலதான் நாங்க வந்து கலெக்டர் போராடி எங்களுக்குள்ள காரியங்களுக்காக நாங்க பயன்பட வந்திருக்கோம். இப்ப நாங்க 11 மணி நேரத்துல இருந்து காத்திருக்கோம். எங்களுக்கு சரியான 9 மணிக்கு பேர் கணேசன், முதலூர் பக்கம் கடமங்கலம். பேசுனல நாங்க காலையில இருந்து உணவு உண்ணாமல் விவசாயத்துக்காண்டி போராடுகிறோம். எங்களுக்கு மயக்கம் வருது. எங்களுக்கு நீதி கிடைக்கணும். எங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? நிவாரணம் கிடைக்கணும், இன்சூரன்ஸ் கிடைக்கணும். நாங்க பட்டினியும் பசியுமா வந்து உழைச்சு விட்டு இப்ப நாங்க வந்து ரோட்ல குத்த வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து நீதி வழங்குங்க. எவ்வளவு நேரம்? நாங்க காலையில 9 மணியில இருந்து 8 மணியில இருந்து உட்கார்ந்து இருக்கிறோம். 12 மணி ஆயிடுச்சு. ஒருவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்லல. நீங்க என்ன நடத்திட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு நகைக்கடனை தள்ளணும், நிவாரணம் கொடுக்கணும், இன்சூரன்ஸ் கொடுக்கணும், சொசைட்டி கடை, பயிர் கடை இதுக்கெல்லாம் தள்ளுபடி செய்யணும். ஆமா, என் பேரு மேரி, முத்து விசயவரம். எங்க ஊர் வந்து உளையூர் குரூப். நாங்க முதல்தூர் வட்டம் உளையூர் குரூப். நாங்க வந்து மிளகாய வேளாண் பண்ணிருக்கோம். ஆனா வந்து தகுந்த நேரத்துல மழை பெய்யாம நெல்லு அழிஞ்சு போச்சு. இப்ப வந்து மிளகாய காய் பூவா இருக்கும் போது கனத்த மழை பெஞ்சு மிளகாய் அழிஞ்சு போயிட்டாரு. எங்களுக்கு வந்து இப்பொழுது தகுந்த நிவாரணம் மிளகாய்க்கும் கொடுக்கணும், நெல்லு பயிர்த்துக்கும் கொடுக்கணும். எங்களுக்கு பயிர் கடனையும் தள்ளுபடி பண்ணணும். நாங்க கடன் வாங்கி ரொம்ப அதிக சிரமத்துல இருக்கிறோம். தயவு செய்து இந்த கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில அரசு எங்களை இதை பார்த்து எங்களுக்கு வேண்டிய நிவாரணம் எல்லாத்தையும் ஒழுங்காக கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நாங்க வந்து 1.5 லட்சம் பயிர் கடன் வாங்கியிருக்கோம். நான் 8 ஏக்கர் விவசாயம் போடுறேன். இப்ப வந்து நெல்லு எல்லாம் அழிஞ்சு போச்சு. மிளகாயும் 2 ஏக்கர் போட்டு அது அழிஞ்சு போச்சு. நான் செலவு பண்ண தொகையே ஒண்ணும் கிடைக்காது போல. அதனால வந்து எங்களுக்கு வந்து எல்லா கடனையும் நெல்லு பயிர் கடன் வாங்கிட்டு அதை தள்ளுபடி பண்ணணும். எங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணணும். நாங்களும் எங்களுக்கு வேண்டிய நிவாரணத்தையும் இந்த வருஷம் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு. நாங்க காலையில 7 மணிக்கு வந்து இது வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு பெரிய அதிகாரிகள் யாரும் வந்து கலெக்டரோட எங்களை ஒண்ணும் கண்டுக்கவே இல்லை. அதனால நாங்க மன வேதனையோட அந்த ரோட்ல பச மறைச்சு அடைச்சு வச்சிருக்கோம். அவங்க வந்து எப்ப பேசுவாங்களோ அப்பதான் நாங்க போவோம். இல்லாட்டா இன்னைக்கு நாங்க இதை விட்டு வெளியேறவே மாட்டோம். நான் வந்து சூசைப்பர்வட்டி, செம்மங்குடி கிராமம், சூசைப்பர்வட்டி. ஐயா அவர்களே, நாங்க காலையில 6 மணிக்கு வந்து இப்ப மணி 12 ஆகுது. இன்னும் எங்களுக்கு ஒண்ணும் நீதி கிடைக்கல. நாங்க சாப்பிடாமையும் இருக்க முடியாமையிலும் வெயில இருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு நீதி சொல்ல கூற வேண்டும் என்று உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு முடிச்சுக்கிறேன். என் பேர் புஷ்பம், முத்து விஜயபுரம்.
அதை பார்த்துட்டு அழகா ஒரு காலையில 6 மணில இருந்து எடுக்கிறேன். என்ன செய்யறியா? எங்க வந்து சும்மா போய்க்கிறீங்களா? உங்களுக்கு மனசு இறங்கி வரலையா? எங்களுடைய அவசரத்தை உங்களுக்கு பொண்ணு தெரியலையா? என்ன தெரியா? நாங்க எத்தனை வாட்டி காலையில 6 மணிக்கு விட்டு வந்தோம். இதுவரையும் கிடந்தா 5 மணி நேரம் இருக்கிறோம். தண்ணி இல்லாம கிடந்தா கிழக்கு மயக்கப்படுறத தாங்கிருவீங்களா? சரதரை கொண்டு பாத்துருவீங்களா? என்ன குளத்தாரு அப்புறம் வெட்டத்தாரு என் பேரா வைக்கலம்மா. காலையில 7 மணி நேரம் நம்மளுடைய கோரிக்கையை விடுவதற்காக வந்திருக்கோம். விவசாய மக்களுடைய பசி பட்டினிய வந்து நாங்க வந்து இருக்கிறோம். இது வரைக்கும் வந்து யாருமே வந்து எங்களை வந்து என்னதுன்னு கேட்கல. அப்ப வந்து கலெக்டர் வந்து மக்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிறதா வந்து கலெக்டர் இருக்கிறாரு. இது வரைக்குமே வந்து மக்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு வந்து கேட்க வராத கலெக்டரா இருக்கிறாரு. அப்ப நாங்க வந்து பசிக்கு எத்தனையோ வயசான மக்கள் இருக்காங்க, படிச்சுட்டு நல்லா பூசை ஆதி சாப்பிடுற மக்களா இருந்திருக்காங்க. இப்படின்னு வெயில் போட்டா மயக்கப்பட்டு விழுகுறோம். அங்கெல்லாம் வெயில்ல இருந்து ஒரு நாள் வேலையை கடுத்து வெட்டியை கடுத்து பொழப்பு கடுத்து நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நீங்க கலெக்டர் வந்து எங்களை வந்து எந்த இதுக்குமே கேட்கல. அப்ப நாங்க விவசாயம் செய்திகளை நகைகளை அடகு வச்சு நாங்க விவசாயப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். போன வருஷத்துக்குரிய நிவாரணத்தை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நாங்க பிச்சை கேட்கவில்லையே, எங்களுக்கான வாழ்வாதாரத்துக்குரியதான் நாங்க கேட்க வந்திருக்கோம். அதையே அந்த கலெக்டர் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாம அவருடைய இது வந்து எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதானே. இதுதான் எங்களுடைய ஆதம். மக்களுக்கு என்னுடைய பேர்ல தான் முத்து விஜயபுரம். எங்களுடைய கோரிக்கையை விடுவித்தாத்த நாங்க இந்த இடத்த விட்டு கலைஞ்சு போவோம். அவர் வந்து எங்களுக்கு நேரடியா நாங்க இத்தனாம் தேதி இந்த மாசத்துல எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் தருவோம், நிவாரணம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாதான் இந்த இடத்த விட்டு நாங்க நகர்ந்து போவோம் சார். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம். 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம். 7 மணில இருந்து உட்காந்துருக்கோம். சாப்பிடாம இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆனா அவங்க குடும்பத்தை எல்லாம் பாப்பாங்க கலெக்டர் வந்து. அப்ப குறிப்பிட்ட டயத்துல வந்து கலெக்டர் வந்து மக்களுக்காக தானே கலெக்டர், நம்மளுக்காண்டி தானே அவரு. அவருக்காண்டி நம்ம இல்லையே, நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே அவரு. அவர் ஏன் மக்களுக்காண்டி ஓய்வு செய்ய மாட்டேங்கிறாரு? விவசாய மக்கள்னா அவருக்கு எல்லா மக்களும் விளையாடுறவங்களுக்கு எல்லாருக்கும் இலக்காரமா போச்சு விவசாய மக்கள்னாங்கிறது. அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு மதிப்பு கிடையாது. அதானே பேசுங்களேன். பேசுங்க, உங்களுடைய குறைகளை சொல்றேன்.
நிறைய குறைகள் சொல்ல மச்சான். விவசாய சார்பாக இன்று மாவட்ட ஆட்சியரகத்தில் நடக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு விவசாய இளைஞருக்கான முதுகுளத்தூர் கடலாடி கமுதி திருவாடனை போன பகுதியில இருந்தாலும் எல்லாரும் வந்து கூட்டியிருக்கோம். இந்த வருஷம் 2025 பாத்தீங்கன்னா விவசாயத்துல இருந்து எந்த விதமான ஒரு பல நிலைமை இல்லாத அளவுக்கு விவசாய பெருமுடி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா பருவமழை என்னன்னு கேட்டா பெய்ய வேண்டிய நேரத்துல நமக்கு பெய்யல. காலங்கள் தாழ்த்தி என்ன செய்யுதுன்னா விதைச்சது வந்து நம்ம ஒரு மாசமா இருக்கு, அக்டோபர்ல விதைக்கிறான். ஆக நவம்பர் டிசம்பர்ல வந்து நம்மளால பெருமழை பெய்யுது. பெய்யக்கூடிய பருவம் பெய்யாதனால பயிர்களுடைய வளர்ச்சி இல்லாம போயிடுச்சு. ஒட்டுமொத்தமா நம்ம களக்குழிகள் எடுத்து களக்குழியால பயிர் இல்லாம போச்சு. இப்ப வந்து பயிர்கள் பாத்தீங்கன்னா அது கருகிய நிலையில குறுகிய நிலையில இருக்கு. அதோட எந்த விதமான ஒரு வளர்ச்சியுமே இல்லாம இப்ப பொதுமக்களுக்கு என்னன்னா எந்த விதமான பலனும் இல்லாம இருக்கு. ஏன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரி வரக்கூடிய ஒரு 20 மூட வரக்கூடிய ஒரு இடத்துல மிஞ்சி போல 2 மூட அல்லது 3 மூட தான் வரும். ஏன்னா பயிருங்கிற பெயரோட இருக்கு. அது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கிறதுக்கு மழை இல்ல. அந்த பருவத்துல கிட்டத்தட்ட 2 மாச காலத்துக்கு மாசமா என்ன சில மழை இல்லாம இருக்கு. மழை இல்லாம இருந்தது ஒரே டயத்துல டிசம்பருங்கிற அந்த ஒரு மாசத்துல ஒட்டுமொத்த மழையும் பெய்யுது. ஒட்டுமொத்த மழையினால என்ன செய்யுதுன்னா நீர் சேதாரிக்குது, களை எடுக்க முடியல, உரம் போட முடியல எந்த மாசத்துல. ஆனா பறியுடைய 30-90 நாள்ல ஒரு பயிர் என்ன செய்யுது ஆட்டோமேட்டிக்கா அது பறியக்கூடிய பருவத்துக்கு வந்துருது. அந்த 90 நாள்ல மழை பெஞ்சு நம்ம என்ன செய்ய முடியல. அந்த ஒரு 10 நாள்ல உரம் போட்டு எந்த பலனும் இல்ல. ஒரு வயசுங்க ஒரு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் குறிப்பிட்ட வளர்ச்சியில் அது வயசு பருவத்துக்கு தகுந்தவாறு அதோட வளர்ச்சி இருந்தா மட்டும்தான், சராசரி வளர்ச்சி இருந்தா மட்டும்தான் இருக்கும். இது கடைசி அந்த ஒரு 10 நாள்ல உரம் போட்டோ, 10 நாள்ல களை எடுத்தோ, 10 நாள்ல நம்ம மருந்து போட்டோ முழு பலனை விவசாயிகளால் அடைய முடியாத சூழ்நிலையில ஒட்டுமொத்த விவசாயம் நெல் பயிருங்கிறத வறுமையில இழந்துட்டு நிக்கிறாங்க. பாக்குறவங்களுக்கு இருக்கு. அதுக்கு என்ன கேட்டா
விவசாயிகள் சார்பு அந்த வருஷம் முழுசா வந்து களை எடுக்கிறதுக்கு கூலி பார்த்தீங்கன்னா ஒரு சராசரி ஒரு 500 ரூபா, நீங்க சராசரி கூலி 500 ரூபா கொடுக்கலாம். ஒரு உரம் எடுக்கிறான். காம்ப்ளெக்ஸ் மூட்டை நீங்க தூக்க போனீங்கன்னா 1500 ரூபாய் 2000 ரூபாய் நீங்க உரம் வாங்க உரத்துக்கு கொடுக்குறான். ஒரு உழவுக்கு பாருங்க மணிக்கு 1500 ரூபாய் உழவு கொடுக்குறான். இது எல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி சராசரியா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30,000 இருந்து 35,000 ரூபாய் செலவழிக்கிறான். செலவழிச்சு இன்னைக்கு வரக்கூடிய வருமானம்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து கிட்டத்தட்ட 3 மூட்டை மிஞ்சி போனா எங்களுக்கு ஒரு சம்பா நெல்லை எடுத்துக்கிட்டீங்கன்னா 45 51 எடுத்துக்கிட்டீங்கன்னா சராசரி கொள்முதல் விலை பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் இருக்கு. கொள்முதல் விலை வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட நிலையில நெல் நிர்ணயம் பண்ணல. கவர்மெண்ட் என்ன ஒரு நெல்லுக்கு ஒரு தரம் நெல் விலை தான் அப்படிங்கிற ஒரு கொள்முதல் விலை நிர்ணயம் இல்லாதனால விவசாயிகள் என்ன செய்யறாங்கன்னா அடிமட்ட விலைக்கு அவங்க எடுக்கிறாங்க. இன்னைக்கு 66 கிலோ ஒரு மூடை கொண்ட ஒரு நிலை வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறான். நாங்க செலவழிக்கிறது 35,000 ரூபாய் செலவழிக்கிறோம். அதோட வரக்கூடிய வருமானம் அந்த வருஷத்துல 35,000 செலவழிச்சு ஒரு 3000 ரூபாய் வருது. அது எந்த அடிப்படையில நாங்க விவசாயி வந்து முன்னுக்கு வர முடியும்? அதெல்லாம் இழப்பீடு கேட்டு என்ன செஞ்சிருக்கோம். இன்னைக்கு மக்கள் மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களுடைய கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர்றதுக்காக நாங்க வந்து நீங்க கூடியிருக்கோம். இது மாவட்ட ஆட்சியோட கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம். வேளாண் அலுவலர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம். இதுவரை நாங்க பாருங்க நடு வீதியில போராடிக்கிட்டு இருக்க உட்கார்ந்துருக்க எந்த ஒரு அரசு அதிகாரியிலும் வரல. பயிர் காப்பீடு செய்ய சொல்லி மத்திய அரசு மாநில அரசு பங்களிப்போட வந்து பயிர் காப்பீடு செஞ்சிருக்கான். பயிர் காப்பீடு செஞ்சு என்ன பிரயோஜனம் யோசிச்சு பாருங்க. எங்களோட பங்கு தொகையா ஒரு தொகை போட்டிருக்கான். மத்திய அரசு ஒரு பங்கு தொகை கொடுக்குது, மாநில அரசு பங்கு தொகை போட்டு காலம் நிர்ணயம் பண்ணிருக்கு. நெல்லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 15 தேதிக்குள்ள பயிர் காப்பீடு கட்டாயமா செய்ய. பயிர் காப்பீடு செய்வோட நோக்கமே என்ன? எதிர்காலத்துல வரக்கூடிய இழப்பீடுகளை சரி செய்யறதுக்கு பயிர் காப்பீடு நம்ம பண்றோம். அதை நாங்க பயிர் காப்பீடு பண்ணிட்டு நடு இதுல உட்கார்ந்து பயிர் காப்பீடு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப எதுக்கு கவர்மெண்ட் பயிர் காப்பீடு செய்ய சொல்லுதுங்கிறதே புரியல. அதுக்கு பேசாம எதுவுமே செய்யாம நாங்க உழைச்சமா வந்தா வருமானம் வரலைன்னா வீட்டுல இருந்திருப்போம். விதியா வந்தா இவ்வளவு காலத்துல இருந்து கரெக்டா 10 மணிக்கு நாங்க சாலை மறியலுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். மணி 12 ஆயிப்போச்சு. இதுவரை சம்பந்தப்பட்ட அரசு அலுவலர்களோ மாவட்ட ஆட்சியர்களோ துறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அலுவலர்களும் வந்து இதை எங்களை பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு ஒரு அரசியல் பொதுக்கூட்டமா இருக்கட்டும், நேரம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு, பந்தோபஸ்து இருக்கு, அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குங்கிறது நீங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எல்லாருக்குமே தெரியும், மீடியாக்காரர்களுக்கும் தெரியும். விவசாயம் அவங்க வந்து 15 நாள் டைம் கொடுக்குறாங்க. 15 நாள் உங்களுக்கு தந்துரும் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா